வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே. இந்த நன்னாளில் இறையுணர்வால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் வெளிநாடு செல்வேனா என்று ஒருவர் கேள்வி கேட்டார். இந்த வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது இது லக்னம், லக்ன புத்திநாதன். இந்த லக்ன புத்திநாதன் 3, 9, 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதாவது ஒன்றாம் பாவம் என்பது ஜாதகர் வெளிநாடு செல்வதை காட்டும். 3ஆம் பாவம் என்பது குறுகிய பயணம், வீட்டை விட்டு நாம் வெளியேறுவதை காட்டும். 9ஆம் பாவம் என்பது தூர பயணம், வெளி மாநிலங்களுக்கு செல்வது, வெளிநாடு ஒப்பந்தங்கள் விஷயங்கள் வெளிநாடுக்கு செல்வது. அதே போன்று 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது மறைந்த வாழ்க்கை, வெளியிடத்தில் வாழ்வது. இந்த மறைந்த என்பது நாம் உள்ளூரில் இல்லாமல், நம்முடைய சொந்த ஊரில் இல்லாமல், பல மைல்களுக்கு அப்பால் மிகவும் வெகு தொலைவில் உள்ள வேறு வெளிநாட்டில் நம் சொந்த பந்தங்கள் அனைவரும் பார்க்க முடியாது, உடனே வர முடியாது, இப்படி மறைந்து. அதே போன்று வெளி இடத்தில் வாழ்வது, நம் இடத்தில் இல்லாமல் வெளி இடத்தில் வாழ்வது. இந்த பாவங்கள் ஒரு ஜாதகருக்கு எப்படி அமையப்பெற்றால் அவர் வெளிநாடு செல்வார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது லக்னம் 3, 9ஆம் பாவம் தொடர்பு பெற்றார். லக்னம் 3, 9, 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றார். 3, 9, 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றார். அவருக்கு வெளிநாடு செல்லும் அமைப்பு உண்டு. இதே லக்னம் இந்த 3, 9, 12ஆம் பாவத்திற்கு 2, 8, 11ஆம் பாவம், 2, 8, 11ஆம் பாவம். இப்பொழுது இந்த 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம், 12ஆம் பாவம். ஆதலால் இவர் வெளிநாடு செல்ல முடியாது. அதே நேரம் 4, 7, 11ஆம் பாவம் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். 4, 7, 11ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் லக்னத்திற்கு, 7ஆம் பாவம் லக்னத்திற்கு 11ஆம் பாவம். பொதுவாக இந்த பாவங்கள் திசையாக நடக்கும் போது இதே வேலையை செய்யும். அது லக்ன குறிப்பினையை பற்றி நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் முன்பிரவிருத்தி. அதே நேரம் இந்த 3, 9, 12ஆம் பாவத்திற்கு, இந்த 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம், 12ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது அதாவது 4, 7, 11, 4, 7, 11. இந்த 12ஆம் பாவத்திற்கு இது 8ஆம் பாவம், 7ஆம் பாவம். அதே போன்று இந்த 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 11ஆம் பாவம். ஆதலால்
இந்த 12ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமும் 12ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 8 12ஆம் பாவம் தொடர்பு பெறுவதால் ஜாதகருக்கு வெளிநாடு செல்வதில் பிரச்சனைகள் ஏற்படும் நண்பர்களே. அடுத்தபடியாக 1, 3, 8. பொதுவாக ஒரு ஜாதகர் 3, 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 3, 8ஆம் பாவம் என்பது ஜாதகருக்கு மனோநிலை பாதிப்பு உள்ளவர். மனோநிலை பாதிப்பு ஏற்படக்கூடியவர் எப்படி வெளிநாடு செல்வார்? லக்னமே அந்த குறிப்பினை வைத்துள்ளது அல்லவா? அதனால் அவருக்கு ஏமாற்றலும் தடைகளும் ஏற்படும். 9ஆம் பாவத்திற்கு இது 12ஆம் பாவம். லக்னம் 3, 8, 12ஆம் பாவம். 3, 8, 12ஆம் பாவம் தொடரும் போது கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படும். இந்த லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவம் இங்கே இருக்கிறது. அதே போல லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவமும் லக்னத்துக்கு 3, 8ஆம் பாவம் மனோநிலை ஞாபக மருதி இது போன்ற விஷயங்களுக்கு இந்த 3, 8ஆம் பாவம் ஜாதகருக்கு தீய பலனையும், அதே போன்று ஜாதகருக்கு 8, 12ஆம் பாவம் தீய பலனையும் செய்வதால் அவருக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படும். நாலு 10 அடிக்கடி வெளிநாடு செல்வார். 4, 10ஆம் பாவம் என்பது 4, 10ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு 4, 10ஆம் பாவம். இந்த 4, 10ஆம் பாவம் என்பது இந்த 3, 9ஆம் பாவத்தை விருத்தி செய்கிறது. ஆதலால் இவர் அடிக்கடி வெளிநாடு செல்வார் நண்பர்களே. ஒரு வெளிநாடு செல்வதற்கு இந்த 3, 9, 12ஆம் பாவம் காட்டினால்தான் வெளிநாடு செல்வார் என்பது அர்த்தமில்லை. எல்லோருக்கும் 3, 9, 12ஆம் பாவம் 12 பாவத்தில் அமையாது. அதே நேரம் இந்த திசை நடக்கும் போதுதான் அவர் வெளிநாடு செல்வார் என்பதும் கிடையாது. இந்த பாவங்கள் ஜாதகத்தில் 12 பாவத்தில் காட்டினால்தான் வெளிநாடு செல்வார் என்பது இல்லை. அவருக்கு இந்த 3, 9, 12ஆம் பாவங்களில் தசாபுத்தி அந்தர காலங்களில் வெளிநாடு செல்வதற்கு ஒரு அந்தரம் இருந்தால் போதும் அவர் வெளிநாடு சென்று விடுவார். அதனால் அதை காட்ட வேண்டும், ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் என்று எடுக்கக்கூடாது. ஒரு அந்தரம் காட்டினால் கூட ஒரு வெளிநாடு செல்வார். இப்போது 4, 10ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவத்தை 4ஆம் பாவம் விருத்தி செய்கிறது. 9ஆம் பாவத்தை 10ஆம் பாவம் விருத்தி செய்வதால் இந்த 3, 9ஆம் பாவம் சிறப்பாக செயல்படும் போது இவர் வீட்டில் தங்கி இருக்க மாட்டார். அடிக்கடி மாநிலங்களுக்கு செல்வார், வெளிநாடுகளுக்கு செல்வார் என்பதை இந்த 4, 10ஆம் பாவம் காட்டுகிறது. இதுவே திசையாக நடக்கும்போது அவர் சென்றால் என்றால் வெளிநாட்டுக்கு சென்று அவர் சுயமாக அவர் தொழில் செய்து பிசினஸ்மேனாக இருப்பார். நல்ல தொழில் செய்பவராக இருப்பார். உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் தொழில் செய்வார். அதனால் 4, 10ஆம் பாவம் என்பது சிறப்பான பாவம். இப்பொழுது 4, 8ஆம் பாவம். 4, 8 4, 8ஆம் பாவம் காட்டினால் இந்த 4ஆம் பாவம் என்பது நாம் உள்ளூரிலேயே நம் சொந்த இடத்தை காட்டுகிறது. 4ஆம் பாவம் நாம் குடியிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தை காட்டுவது 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்திற்கு சுப விளைவு 8ஆம் பாவம். 9ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 8ஆம் பாவம். அதனால் 9ஆம் பாவத்திற்கு இங்கு வேலை இல்லை. அதனால் இவர் 4ஆம் பாவம் காட்டுவதால் இந்த 3ஆம் பாவத்தை விருத்தி செய்து குறுகிய பயணம் செல்வார். லக்னத்திற்கு 8ஆம் பாவம் லக்னத்திற்கு இடையில் துண்டிக்கும் பாவமாக செயல்படுவதால் 4, 8ஆம் பாவம் என்பது உள்ளூரை விட்டு வெளியே செல்ல மாட்டார். மூணு 9, 11ஆம் பாவம் வெளி மாநிலம் செல்வார். இந்த 3, 9, 11ஆம் பாவம் என்பது
இந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக இருப்பதால் இந்த 12ஆம் பாவம் என்பது நம் இடத்திலிருந்து வெளியே சென்று அங்கேயே தங்கி விடுவது, மறைந்து வாழ்தல். இந்த 11ஆம் பாவம் தடுப்பதால் இந்த 3, 9ஆம் பாவம் என்பது அவர் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் அமைப்பை இதை காட்டுகிறது. இப்பொழுது ஜாதகர் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் ஒருவருக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். ஒன்றால் ஜாதகர் லக்னம் 3, 8, 12ஆம் பாவம் வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ நேரிடும். இந்த 3, 8, 12ஆம் பாவம் என்பது ஏற்கனவே கூறியதோடு 3, 8ஆம் பாவம் என்பது ஜாதகருக்கு பிரச்சனை தரும் பாவம். மன ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படும், தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். இங்கே 3, 8, 12ஆம் பாவம் சேரும்போது இங்கே ஜாதக 8, 12ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் சேர்ந்து அவருக்கு வெளி நாட்டில் தலைமறைவாக அங்கு சென்றும் தலைமறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். லக்னம் 1, 7, 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டில் கொத்தடிமையாக வாழ நேரிடும் நண்பர்களே. இப்பொழுது லக்னம் 7, 8 எப்பொழுதுமே இந்த 7, 8ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் 7, 8ஆம் பாவம் ஒரே பாவமாக அமையக்கூடாது. அப்படி அமையும் போது அவருக்கு இந்த 7ஆம் பாவம் என்பது மனைவி, அவர் சந்திப்பவர்கள் எல்லாவற்றையும் காட்டுவது 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இவர் போய் வேலை செய்யும் இடத்தில் அவருக்கு 2ஆம் பாவமாக வருது. 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவம். ஆதலால் அவர் போய் வேலை செய்யும் இடத்தில் அவருடைய முதலாளிக்கு இவர் நன்றாக வேலை செய்து பணம் ஈட்டுக் கொண்டே இருப்பார், இவர் நன்றாக வாழ்வார். 7, 8ஆம் பாவம் காட்டும்போது. ஏனென்றால் லக்னத்திற்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம், இந்த 8ஆம் பாவம் லக்னத்திற்கு 8ஆம் பாவமாக இருப்பதால் கடுமையாக உழைப்பார். ஆனால் 7ஆம் பாவத்துக்கு இது 2ஆம் பாவமாக இருப்பதால் இந்த முதலாளி அவர் வேலை செய்யும் இடத்தில் இருப்பவர்களுக்கு இவர் உழைத்துக் கொண்டு அவரை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதைத்தான் கொத்தடிமையாக வாழ நேரிடும் என்று கூறுவது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7, 8ஆம் பாவம் ஒரே பாவமாக இருக்கிறார் நண்பர்களே. அதே போன்று ஒரு ஜாதகத்தில் 2, 8ஆம் பாவம் 2, 8ஆம் பாவம் ஒரே பாவமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 2, 8ஆம் பாவம் என்பது உங்களுக்கு 3, 9ஆம் பாவம் 3, 9ஆம் பாவத்திற்கு பக்க விளைவை செய்வதால் இந்த 3, 9ஆம் பாவம் என்பது நாம் வீட்டை விட்டு வெளியே செல்வது, வெளி மாநிலங்களுக்கு செல்வது. இந்த 2, 8ஆம் பாவம் என்பதுக்கு அது 12ஆம் பாவமாக இருக்கிறது. ஆதலால் இந்த 2, 8ஆம் பாவம் என்பது அவர் உள்ளூரிலே இருப்பதை காட்டும். அதே போன்று 4ஆம் பாவம் என்பது அவர் உள்ளூரிலே இருப்பதை காட்டும். ஒரு திசை 4ஆம் பாவத்தை காட்டினால் அந்த திசை அவர் சொந்த ஊரிலேயே தொழில் செய்வார், சொந்த ஊரிலேயே இருப்பார். அதே போன்று 2, 8ஆம் பாவம் இந்த 4ஆம் பாவுக்கு சாதகமாக தான் உள்ளது. ஆனால் 2, 8ஆம் பாவம் ஒரே பாகமாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று நண்பர்களே, இந்த ஒரு ஜாதகத்தில் இது பாவம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது நட்சத்திரம். இது உப நட்சத்திரம் நண்பர்களே. நாம் பிறக்கும் போது இந்த 12 பாவங்களும் நட்சத்திரம் உப நட்சத்திரம் பொதுவாக 2, 8ஆம் பாவத்தில் நட்சத்திரங்கள் அதிகமாகவோ உபநட்சத்திரங்கள் அதிகமாக இருந்தாலோ அவர் வெளி நாடுகளுக்கு செல்ல முடியாது. பிரயாணம் அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கும் செல்ல முடியாது. ஏனென்றால் 3, 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வருவதால் அவருக்கு திசா புத்தி அந்தர காலங்களில் அவர் வெளி மாநிலத்துக்கு சென்ற உடனே திரும்பி வந்து விடுவார். இந்த 2, 8ஆம் பாவம் என்பது அவரை வெகு தூர பயணத்திற்கு தடுக்கக்கூடிய பாவம். ஆனால் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ இந்த 2, 8ஆம் பாவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அடிக்கடி வெளியூர் செல்ல முடியாத நண்பர்களே.
இப்படி வெளிநாடு செல்வதற்கு தேவையான பாவ அமைப்புகள், இது கிரக அமைப்புகள் ஒரு இருக்கிறது. ராகு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய கிரக அமைப்பு காரகம். இந்த 12 பாவங்களில் உங்களுக்கு முதலில் ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய 4ஆம் பாவம் கல்வி நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 9ஆம் பாவம் அவருக்கு உயர்நிலை கல்வி நன்றாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில். அப்பொழுதுதான் அவர் முதலில் நன்றாக படித்திருப்பார். அதற்கு பிறகு இந்த திசை, அவர் நடக்கக்கூடிய திசை, இந்த திசை அவருக்கு நடக்கக்கூடிய திசை 2, 6, 10ஆம் பாவமாக இருந்தால், இந்த திசை 10ஆம் பாவம் தொடரும் போது அவருடைய குடிப்பினை 10ஆம் பாவ குடிப்பினை 5, 9ஆம் பாவ நட்சத்திரமாக உணர்த்திராமல் இல்லாமல் இருந்தால் இவருக்கு அவருக்கு நடக்கக்கூடிய திசை அங்கு சென்று அவர் ஒரு வேலை செய்வதோ அல்லது பணம் ஈட்டுவதற்கு அவர் ஒரு தொழில் செய்வதோ இவைகளுக்கு இந்த 6, 10ஆம் பாவம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படி திசையும் நன்றாக இருக்க வேண்டும், அவர் நன்றாக படித்திருக்க வேண்டும், உயர்நிலை கல்வி படித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய 2ஆம் பாவம், இந்த வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதகருக்கு முதலில் 2ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் பாவம் என்பது பணம், பொன் பொருள்களை காட்டுவது. இந்த 2ஆம் பாவம் அவருக்கு 8, 12ஆம் பாவம், 5, 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே போன்று 6, 12ஆம் பாவத்திற்கும் தொடர்பு கொள்ளக்கூடாது. வரவு செலவும் சமமா இருக்கும். இப்படி இல்லாமல், இந்த பாவம் இல்லாமல் 2ஆம் பாவம் 6, 10, 2ஆம் பாவம் 2ஆம் பாவம் நட்சத்திரத்தில், சொந்த நட்சத்திரத்தில் இருந்து அது 10ஆம் பாவத்தை காட்டினால், இப்படி 2ஆம் பாவம் 6, 12ஆம் பாவம் ஓரளவு இந்த 2ஆம் பாவத்துக்கு சாதகமான முதலீடுகளை போடுவதற்கு, இப்படி 2ஆம் பாவம் அவருக்கு நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே அவர் பணத்தை ஈட்டி அவர் பல நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும். ஆகவே இந்த 2ஆம் பாவம் என்பது பேச்சு. அந்த பேச்சு என்ற 2ஆம் பாவம் 3, 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது நண்பர்களே. பொதுவாக செல்வத்திற்கு 5, 9ஆம் பாவம் தடை ஏற்படுத்தும். லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவம் தடை ஏற்படுத்தும். இந்த 12 பாவங்களில் அவருக்கு அதிகமாக நட்சத்திரம், உபநட்சத்திரங்களில் இந்த பாவங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே இவருக்கு சிறப்பான வெளிநாடு சென்று பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். இப்பொழுது ஒரு ஜாதகர், அதே போன்று நண்பர்களே, ஒரு ஜாதகருக்கு சந்திரன் 8ஆம் பாவ புதினாக வரக்கூடாது நண்பர்களே. அதே போல் சந்திரன் 3, 8 என்று இருக்கக்கூடாது. அதே சந்திரன் 8, 12ஆக இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நிலையில்லாத கிரகம். அந்த ஒவ்வொரு தசா புத்தி அந்த காலங்களிலும் சந்திரன் அந்தர காலங்களில் இந்த சந்திரன் அவருக்கு 8ஆம் பாவத்தை செயல்படுத்தும் போது இந்த 9ஆம் பாவத்து 12ஆம் பாவம் அமையும். இந்த 3, 8ஆம் பாவத்தை செயல்படுத்தும் போது அவருக்கு மனநிலை நன்றாக இருக்காது, ஞாபக மருதி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மனோகாரகன் சந்திரன் 3ஆம் பாவத்திற்கு சொந்தமானவர் சந்திரன். அதே மாதிரி 8, 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது நண்பர்களே. பொதுவாக சந்திரன் பாவ புத்திநாதனாக அமையாமல் இருப்பதே அவருக்கு சிறப்பு. ஆனால் அதே சந்திரன் 8ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது. இதே சந்திரன் 7, 8ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆதலால் சந்திரன் இவருக்கு இந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவ புத்திநாதனாக அமைந்துள்ளார். இவருக்கு குரு திசை நடக்கிறது. இந்த ஜாதகருக்கு இந்த குரு திசையில் இவருக்கு குரு திசை, குருவுடைய நட்சத்திரத்தில் உள்ளார். குரு 3, 9ஆம் பாவ புத்திநாதன். அவர் சொந்த நட்சத்திரத்திலே உள்ளார். அதுவும் 3, 9ஆம் பாவ புத்திநாதன். உபநட்சத்திரம். இந்த குரு 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். உபநட்சத்திரம் சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். நண்பர்களே, இவர் தற்போது
இந்த திசையில் இது போன்று 3 9ஆம் பாவம், இது கேள்விக்குரிய பாவம், இது நட்சத்திரம். இந்த கிரக வரிசையில் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, புதன் இந்த 9 கிரகங்களும் இந்த 3 9ஆம் பாவம் நட்சத்திரத்தில் அதிகமாக இருந்தாலோ உபநட்சத்திரத்தில் அதிகமாக இருந்தாலோ அவர் பெரும்பாலும் அவர் சொந்த ஊரில் இருக்க மாட்டார். பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு சென்று சுற்றி கொண்டே இருப்பார். அந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம் நண்பர்களே. இவர் இந்த குரு திசையில் 3 9ஆம் பாவம் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த குரு இந்த வீட்டில் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருப்பதாலும் அவர் வெளிநாடு சென்று திரும்பி வந்து விட்டார். 11 மாதம் வெளிநாடு இருந்தார், இப்பொழுது வந்து விட்டார் நண்பர்களே. இப்படி ஒரு ஜாதகத்தில் லக்னமும் அதற்கு சாதகமாக இருக்க வேண்டும், அவருக்குரிய அவர் அதற்கான திசையும் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் நல்ல முறையில் வெளிநாடு சென்று பணம் ஈட்டக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். இல்லை என்றால் தற்காலிகமாக ஒரு தசா புத்தி நடக்கும்போது வெளிநாடு சென்று சில வருடங்கள் இருந்துட்டு திரும்ப வந்து விடுவார். வணக்கம் நண்பர்களே. இந்த வெளிநாடு செல்வதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த பதிவில் உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.